சார் வணக்கம் சார். வணக்கம். இறகு யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். என்னுடைய பேர் அன்சாத். நான் சிவில் இன்ஜினியர். நம்ம எபோவ் 10 இயர்ஸாக இங்கே 200+ ப்ராஜெக்ட் திருப்பூர் மற்றும் ஈரோடு, கோயம்புத்தூரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்கக்கூடிய பில்டிங் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது இப்போ நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம், இதில் ரூமோட சைஸஸ் எல்லாம் என்ன இருக்குது, எல்லா டீட்டெயிலுமே பார்க்க போகிறீங்க. நம்மளோட ஆஃபீஸ் திருப்பூர் பென்னி காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா தென்றல் சிட்டி டெவலப்பர்ஸ் அப்படிங்கிற நேமில் இயங்கிட்டு இருக்குது. மக்கள் இந்த வீடை பாருங்கள். இது மாதிரி நம்ம அடிக்கடி நமக்குள்ள வீடை நம்ம சேனலில் போடுறோம். சார் நம்மகிட்ட என்னென்ன ஒர்க் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா வீடு, கடைகள், கமர்ஷியல் பில்டிங், கம்பெனி எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம், வீடு கட்டி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். வீடு வேணுன்றவங்க, லேண்ட் வேணுன்றவங்க எல்லாருமே நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கடை, வீடு, கம்பெனி, ஃபேக்ட்ரிஸ், பிஇபி ஸ்ட்ரக்சர் எதுனாலுமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்குள்ள தேவை என்ன, உங்களுக்குள்ள பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்காக நம்ம ஸ்ட்ரக்சரல் டிராயிங் பண்ணி 3D ஒர்க் அவுட் பண்ணி நம்ம நமக்குள்ள டீமை வச்சு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். லொக்கேஷனில் இப்போ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் இந்த வீட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடை பொறுத்தளவுக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் A to Z பண்ணியிருக்கிறோம். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா மாடலர் கிச்சன், டிவி யூனிட், ஃபால் சீலிங், அப்புறம் கபோர்டு ஒர்க் இன்டீரியரில் பண்ணியிருக்கிறோம், காட் பண்ணியிருக்கிறோம். விண்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடனில் டீக் வுட்டில் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா A to Z இதில் இருக்கிற எல்லா ஒர்க்குமே நம்ம தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ட்யார்டில் இருக்கிறோம். இந்த கோர்ட்யார்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 10க்கு 10 ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் கோர்ட்யார்டு எடுத்துருக்கிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கீழேருந்து மேலே வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் வென்டிலேஷன் உங்களுக்கு கிடைக்கும். மெயினாக இந்த வீட்டோட ரெண்டாவது பையன், இவருக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கோர்ட்யார்டு மெயினாக வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் ஒரு அழகான ஒரு கோர்ட்யார்டு நமக்கு கிடச்சிருக்குது. இது ஹால் பார்த்தீங்கன்னா நமக்கு 26க்கு 20 சைஸ் வருது. மேலே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளைவுட்டில் பாலிஷிங் பண்ணி வீனியர் ஷீட் ஒட்டி இருக்கிறோம். இதுக்கடுத்து இதில் பாலிஷ் பண்ணணும். இங்கே ஐயர் ஹோமம் வளர்க்கும் போது புகையெல்லாம் மேலே போயிடும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு தான் இந்த பெயிண்டிங் ஒர்க்கு, ஃபால் சீலிங் ஒர்க்கு இதெல்லாமே பண்ண போகிறோம். இங்கே பார்ட்டிஷன் பண்ணுறதுக்காக அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்ட் சிஸ்டம் பண்ணியிருக்கிறோம். இது ஃபுல்லாக வீனியர் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதுலேயுமே பாலிஷ் ஒர்க்லாம் இருக்குது. இது சென்டர் ஆஃப் த ஏரியா லிஃப்ட்டுக்காக ஒதுக்கியிருக்கிறோம். ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு ஒரு லிஃப்ட் ப்ரொவிஷனும் வந்துடும். இங்கே மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு. இதுலேயுமே இன்னும் கொஞ்சம் பூஜையெல்லாம் முடிச்சது பிறகு புகையெல்லாம் படுங்கிறதுனால சீட் ஒட்டாமல் இருக்கணும். அப்புறமேல்ட்டு இது இன்டீரியர்லாம் கொஞ்சம் சீட் ஒட்டி ஃபினிஷ் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்துடும். இது உங்களுக்கு ஸ்லைடிங் டோர் வந்துடும். உங்களுக்கு டோட்டலாக ஸ்லைட் பண்ணி உள்ள யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இதில் ட்ரெஸ்ஸிங்கான கபோர்டு அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம WPCயில் டோர் போட்டிருக்கிறோம். நம்ம மேலே பாத்ரூமில் பார்த்த மாதிரி ஆஸ் யூஷுவல் நமக்கு தெர்மோஸ்டாட் 6 வே டைவர்ட் ஃபிட் பண்ணியிருக்கிறோம். மேலே உங்களுக்கு ரெயின் ஷவர் வந்துடும். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா கன்சீல்டு டேங்க் இருக்கிற க்ரோஹியோட வெஸ்டர்ன் கிளாஸட் ஃபிட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாமே அக்வாட்டோட பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே ஹையஸ்ட் ஃபினிஷிங் மெட்டீரியலாக தான் இந்த பில்டிங் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறனால உங்களுக்கு இந்த அவுட்புட் கிடைக்குது. இது இன்னுமே நமக்கு இன்டீரியரும் அப்புறம் நமக்குள்ள பாலிஷ் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கிராண்டான ஒரு லுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் கிச்சனில் இருக்கிறோம். இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங் அப்படி செப்பரேட்டாக இருக்கும். இந்த கிச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட ஆர்கிடெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நார்மல் கிச்சன்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் 3 மீட்டர்ஸ் வரைக்கும் இந்த லென்த் கொடுத்துட்டு எல் ஷேப்பில் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் அம்மாவுக்கு ஒர்க்கிங் ஸ்பேஸ், கட்டிங் ஸ்பேஸ் எல்லாம், குக்கிங் ஸ்பேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொன்னதுனால ஹோல் இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டு இதோட எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா லேட்டர் பிளான் பண்ணும்போது தான் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வேணும்னு சொன்னதுனால இங்கே மறுபடியும் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் பிளான் பண்ணிட்டோம். அப்புறம் இங்கேயுமே லாஃப்ட் ஏரியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் மட்டும் ஃபுல்லாக வச்சுட்டு அங்கே மட்டும் ஸ்டோரேஜ் வச்சுக்கலான்னு பிளான் பண்ணிவிட்டு இங்கே ஏன் வைக்கலைன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கே வைக்கும் போதெல்லாம் அந்த பிசுப்பெல்லாம் அந்த கிச்சன்ல எல்லாம் பண்ணுற ஸ்டவ் வச்சுருக்கிறதுனால சிம்னி இருந்தாலுமே அப்பப்போ பிசுப்பாகி போய் ஒட்டிக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னதுனால அங்கெல்லாம் லாஃப்ட் வைக்காமல் மோஸ்ட் ஆஃப் த டைம் வச்சுட்டோம். அதுக்கப்புறமா கீழே கேபினெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஃபினிஷ் பண்ணல.
ஸோ இங்கே மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லா கேபினெட்ஸ் தான் வச்சுருக்கோம். ஆயில் புல்அவுட்ஸ், மேஜிக் கார்னர்ஸ், நார்மலாக எல்லா கிச்சன்லேயும் பார்க்குற மாதிரி எல்லா கேபினெட்ஸ் தான் இருக்குது. மெயினாக ஸ்டோரேஜ்க்கு அங்கே இருக்கிற ஸ்டோரேஜ் இருக்கிறனால ஆக்சசபிலிட்டி ஒரு இதில் போய் எடுத்துகிட்டு வரவங்களுக்கு இங்கே மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டோரேஜ் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஓகே, அங்கேருந்து அப்படியே ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி. இங்கே அந்த கிச்சன்னாலே அந்த ட்ரையாங்குலேஷன்ஸ் பார்ப்பாங்க. குக்கிங் ஸ்பேஸ், அப்புறம் க்ளீனிங் ஸ்பேஸ், அப்புறம் ஃபுட் ஸ்டோர் பண்ணுற இடம்னு அந்த ட்ரையாங்குலேஷன் ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ நாங்கள் ஃப்ரிட்ஜு, டால் யூனிட், இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இங்கே வச்சிட்டோம். சிங்க்குங்கிறது இங்கே, க்ளீனிங் எல்லாமே வச்சிட்டோம். குக்கிங் அங்கே வச்சிட்டோம். ஸோ இந்த ட்ரையாங்குலேஷன்ஸ் அப்படி ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். ஸோ குக் பண்ணுறவங்க இங்கே குக் பண்ணிட்டு வெசல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குன்னா அப்படியே க்ளீனிங் இங்கே போட்டுட்டு தேவையான பொருள்லாம் இங்கேருந்து டேரெக்டாக எடுத்துகிட்டு அங்கே எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. ஸோ அந்த ட்ரையாங்குலேஷன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். ஸோ கிச்சனில் மோஸ்ட்டாக இந்த ட்ரையாங்குலேஷன்ஸ், அப்புறம் ஆக்சசபிலிட்டி வைஸ் ஆந்த்ரோபோமெட்ரி இதுதான் பார்ப்போம். ஸோ அதுபடி மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். கிச்சன் விட்டு வெளியே வந்தோம்னா டேரெக்டாக இங்கே வந்து டைனிங் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே ஒரு 6x4 இல்லைனா 8x4 டைனிங் வரும். ஸோ டைனிங் வந்துச்சுன்னா இங்கே ஃபுல்லாக வந்து கீழே இன்னும் இன்டீரியர் ஃபினிஷ் பண்ணல, இங்கே ஃப்ளூட்டட் பேனல்ஸ் மாதிரி வந்துடும். இங்கே வந்து இன்னுமே மேலே பீடிங் மாதிரி போட்டு ஏஏ பேட்டர்ன்ஸில் இங்கே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி. ஓகே, ஸோ ஃபால் சீலிங் எல்லாமே இதெல்லாமே டீகோட் பீடிங் பிளான் பண்ணி மேலே போட்டிருக்கோம். இங்கே மறுபடியும் லைட் இன்ஸ்டாலேஷன் வரும், டைனிங் ஹைலைட் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே டைனிங் முடிச்சோடனே பக்கத்துலேயே வந்து வாஷ் பேஷன் பிளான் பண்ணிட்டோம். வாஷ் பேஷனும் டைனிங் பக்கத்தில் இருக்கிறனால கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு லென்த்தியாக வச்சுட்டோம். ஸோ ஹோல் வீடோட தீமே பார்த்தீங்கன்னா நாங்கள் மோஸ்ட்லி மாடர்னைஸ்டு தீம் மாதிரி தான் போயிருக்கோம். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் இருக்கும். ஸ்டோர் ரூம் வந்து சிம்பிளாக எல் ஷேப்பில் எல்லாமே உள்ளே போனோன்னே எடுத்துக்கிற மாதிரி சிம்பிள் இது வச்சுட்டோம். கீழே எல்லாமே பெரிய ஸ்பேஸ், அந்த அரிசி ட்ரம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் வச்சுட்டு இங்கே கண்டெய்னர்ஸில் வச்சுக்கிற மாதிரி வச்சுட்டோம். அப்புறம் இங்கே வந்து பேக் டோருக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டோம். ஸோ இது பேக் டோருக்கு ஆக்சசபிலிட்டி. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து 3 பெட்ரூம் இருக்குது. இது ஒரு ஹால், ஒரு பெரிய ஹால். கீழே என்ன சைஸ் ஹால் இருக்குதோ அதே ஹால் தான் இது. மேலே வந்தோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16க்கு 16 பெட்ரூம், 16க்கு 16 பெட்ரூமு. ஆஸ் யூஷுவல் நம்ம மேலே பார்த்த மாதிரியே வந்து இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாய்லெட், பாத்ரூம் வந்து உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு சிட்டிங் ஏரியா, கம்ப்யூட்டர் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இங்கே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் ஈவினிங் டைமில் ஒர்க் பண்ணுறதுக்கு, எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு மினி லைப்ரரி செட்டப் மாதிரி இருக்கும். நம்ம இன்னொரு பெட்ரூம் போகிறோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 16க்கு 16 பெட்ரூமு. இந்த பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. இதுலேயுமே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய டாய்லெட் இருக்குது. ஸோ சொன்ன மாதிரி தான். இன்னொன்னா இது கரண்ட் இன்னைக்கு இல்லை, இருந்ததுன்னா உங்களுக்கு வெளிச்சத்தில் இன்னும் சூப்பராக எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி காட்டியிருக்கலாம். கண்டிப்பாக இன்னைக்கு ஷட்டவுனு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மற்ற விஷயங்கள் இருக்கிற வெளிச்சத்தில் என்ன காட்ட முடியுமோ காட்டுறோம். ஸோ இப்போ இந்த சுவிட்சில் இருந்து ஃபேன் வரைக்கும் எல்லாமே வந்து நம்மளோட தான் இருக்கும். ஆமாம், சுவிட்சஸ்லேருந்து ஃபேனு, லைட்டிங் எல்லாமே வந்து நமக்குள்ள இதில் வந்துடும். அது இப்போ மேலே பார்த்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து நமக்கு வந்து ஒரு பால்கனி ஏரியா இருக்குது. ஓகே, இந்த பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சிட்டிங் ஏரியா, இங்கேயும் ஒரு சிட்டிங் ஏரியா இருக்கும். உட்கார்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதுவுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு பால்கனிலையும் வந்து அந்த சிட்டிங் ஏரியாவில் வந்து டைல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அது வெரைட்டி காட்டணுங்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு செகண்ட் ஃப்ளோருக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, இப்போ நமக்கு இங்கே வந்து நம்ம 2 பெட்ரூம் பார்த்துட்டோம். அதே மாதிரி வந்து இங்கேயும் வந்து 3ஆவதாக இன்னொரு பெட்ரூம் இருக்குது. அது அதே மாதிரி 16 பெட்ரூம் இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது. உங்களுக்கு ஒரு பெரிய டாய்லெட் இருக்குது. டிசைன் வைஸாக எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே சின்னதாக ஒரு பால்கனி மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஆமாம், இங்கே வந்து ஒரு சின்ன பால்கனி இருக்குது ஃப்ரண்ட். ஸோ இங்கேயும் அந்த இது வச்சுருக்கீங்க எலிவேஷன் மாதிரி. ஆமாம், இங்கே வந்து ஒரு லேசர் கட்டிங் இருக்குது. ஓகே, நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து ஒரு கார்டன் ஏரியா இருக்குது. இங்கே வந்து சிம்பிளாக வந்து கீழே கார்டன் பார்த்துக்கிறதுக்கு, வெண்டிலேஷன் மேலே பார்த்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா. ஓகே, ஃபுல்லாக அந்த வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெண்டிலேஷனோட மாதிரி தான். ஆமாம், நல்ல வெளிச்சம், நல்ல காற்று. எப்போ போனாலும் இப்போ நம்ம லைட் ஒரு துளி இல்லை, ஃபேன் இல்லை, ஆனால் நமக்கு வந்து எந்த ஒரு உப்பசமோ எந்த ஒரு இதுவுமே இல்லாத அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெளிச்சம் உள்ள வர மாதிரி பண்ணியிருக்கிறோம். அதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா, இப்போ கரண்ட் சுவிட்ச் நம்ம ஒரு லைட் கூட போடல, இருந்தாலும் நமக்கு வெளிச்சம் வர்றது முக்கியமான காரணம் என்னென்னா இந்த கோர்ட்யார்டு தான். இந்த கோர்ட்யார்டோட வெளிச்சத்தில் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு
ஒரு ஈவினிங் டைமே ஆயிடுச்சு. ஆமா. கொஞ்ச நேரத்தில் சன்னே செட் ஆக போகுது. இந்த வெளிச்சமே நமக்கு எவ்வளோ வெளிச்சம் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். இந்த செகண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், இல்லை வந்து ஒரு மீட்டிங் இருக்குது, இல்லை ஒரு பெரிய ப்ரொஜெக்டில் வந்து படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி 2-3 ஆப்ஷனாக வந்து இந்த ரூம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் தியேட்டர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸு, டிவி யூனிட்கான ப்ரொவிஷன்ஸும் இதில் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டியோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனோ எதுனாலுமே வந்து நம்ம வந்து ஒரு கல்யாண மண்டபம் பிடிக்கணும், ஒரு கம்யூனிட்டி ஹால் பிடிக்கணுங்கிறது கிடையாது. நம்ம வீட்டிலேயே வந்து நம்ம கிராண்டாக வந்து ஃபங்க்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து இங்கே வந்து இவ்வளோ பெரிய ஹால் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து அந்த கோர்ட்யார்டு வந்து அழகாக தெரியும். ஹைட் வச்சுருக்குறோம். பிகாஸ் வந்து குழந்தையெல்லாம் யூஸ் பண்ணும்போது 3 ஃபீட் இருக்கும்போது நமக்கு வந்து ஹைட் வந்து கீழே போயிருந்ததுனால கீழே வந்து நம்ம வந்து 4 ஃபீட் கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். இங்கே யூஸ் பண்ண விண்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீக்கில் பண்ணியிருக்கிறோம். டீக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நிலம்பூருக்கு போய் நம்ம வந்து அந்த டீக்கை எடுத்துகிட்டு வந்து அதை காய போட்டு ஒரு வருஷமாக அதுக்கு காத்திருந்து இந்த ஜன்னல் ஃப்ரேம் எல்லாமே நம்ம செஞ்சுருக்கிறோம். ஸோ வந்து அதுக்கான அவுட்புட் நமக்கு கிடச்சிருக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்கிறத வந்து 16 mm ரவுண்ட் ராட் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம 1.5 inch பட்டாவை ஜாயின் பண்ணி இதை வந்து எடுத்துருக்குறோம். க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். கிளாஸ் வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4 mm ப்ரௌன் கலர் கிளாஸ் போட்டுருக்குறோம். ஸோ அதுக்கான ஃபினிஷிங்குமே வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இந்த ஏரியாவில் வந்து 2 பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 16க்கு 16.25 வரும். அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஏரியா இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு டாய்லெட் இருக்குது. இது வந்து வெஸ்டர்ன் ப்ளஸ் வந்து இந்த சைடு வந்து குளிக்கிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாடி ஜெட் வந்து 4 பாடி ஜெட் இருக்கும். இதில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெர்மோஸ்டாட்டர் டைவர்டர் இருக்குது. ஸோ சீலிங்லேருந்து நமக்கு வந்து தண்ணி வந்து ஃபுல் ஃபோர்ஸ்டாக வந்து நமக்கு ரிவர் மாதிரி வேணால் ரிவர் வர்ற மாதிரி, ரெயின் வர்ற மாதிரி ரெயின், ஃபாக் வரும்னா ஃபாக் மாதிரி நமக்கு வந்து தண்ணி வரும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அக்வான் பிராண்டில் வந்து போட்டிருக்குது. உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். இங்கே சோப் பாக்ஸ் வந்து அழகாக வந்து நம்ம வந்து கிரானைட்லேயே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு நல்ல டிசைனாக ஒரு நேச்சுரல் ஃபீலாக பிடிக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து டைல்ஸ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து வெண்டிலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ல போட்டிருக்கிறோம். உங்களுக்கு உடன் கலர் யூபிவிசியில் பண்ணியிருக்கிறோம். காற்று இதை யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஏர் சர்க்குலேட் ஆகி வெளியே போயிடும். வந்து இதுக்கடுத்து இன்டீரியரை கவரப் ஆகும். நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க்கெலாம் ஃபினிஷிங் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன ஒன்றுனா இப்போ ஃபங்க்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து ஜனவரி மாதமே வைக்கணும்னு பிளான் பண்ணதுனால நம்ம இன்னும் ஃபுல் இன்டீரியரோட கவர் பண்ண முடியல. இன்னும் ஒரு 2 months வந்து நம்ம ஃபுல் இன்டீரியராக பார்க்கும்போது இன்னுமே வந்து நமக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த டைல் வந்து பார்த்திங்கன்னா சிப்போலா பிராண்டில் வந்து 6க்கு 4 எடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டச்சினம் பீச் அப்படின்னு சொல்லி ஒரு டைல்ஸு அந்த இது வருது. டைல்ஸ் யூஸ் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இப்போ நம்ம இதே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸியானில் வந்து டைல்ஸ் எடுத்துருக்குறோம். அந்த டைல்ஸையும் உங்களுக்கு காட்டுறேன். அதோட ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா இது ஒவ்வொன்றுமே வந்து வீட்டுக்காரங்க பார்த்து 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 மெனக்கிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து அவங்க செலக்ட் பண்ணாங்க. அதோட அவுட்புட் தான் இது. இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்க பால்கனிக்கு, செகண்ட் ஃப்ளோர் இருக்க பால்கனிக்குள்ளே வரோம். செகண்ட் ஃப்ளோர் பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது 16க்கு 17 சைஸ் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடிக்கு வந்து ஒரு பேசேஜ் இருக்குது. டோட்டலாக வந்து உங்களுக்கு அந்த 4 அடிக்கு பேசேஜ் இருக்குது. அந்த லாஸ்ட் வரைக்கும் போய்க்கலாம். அங்கே வாஷ் பேசின் யூனிட் ஒன்று வரும். இந்த கம்யூனிட்டி ஹாலில் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இங்கே ஒரு வாஷ் பேசின் ஏரியா வந்துடும். ஓகே. ஸோ இந்த மாதிரி டிசைனும் இங்கேயும் அங்கங்கே வச்சுருக்கீங்க? ஆமாம். இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இது வேணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு மெனக்கட்டு இது எப்போவுமே வந்து 2 mm 3 mm பிளேட்லாம் வைப்பாங்க. நம்ம 6 mm வேணும்னு சொல்லி இதுக்காக மெனக்கட்டு இது லேசர் கட்டிங் நம்ம பண்ணியிருக்கிறோம். இதோட ஃபினிஷிங் இது ஃபிட் பண்ண பிறகு தான் எங்களுக்கே தெரிஞ்சது. ஆனால் ரொம்ப நீட்டாக இருக்குது. இங்கேயும் ஒரு லேசர் கட்டிங் வரும், ஃப்ரண்ட் அந்த சைட்லேயும் ஒரு லேசர் கட்டிங் இருக்கும். அது ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 3 வந்து ஒரு கிரில் செட்டப் பண்ணியிருக்கிறோம். ஓகே. எலிவேஷனாகவும் வீட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக வேணுங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி ஹேண்ட் ரெயில் ஃபிட் பண்ணுற இடத்துல வந்து கிரானைட் ஃபினிஷிங்கு, அப்புறம் இந்த விண்டோவோட இது பண்ணுற இடத்துல வந்து கிரானைட் ஃபினிஷிங். எந்தெந்த இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட்டில் வந்து நம்ம கவர் பண்ண முடியுமோ அந்தந்த இடத்துல வந்து கிரானைட்டில் வந்து கவர் பண்ணுங்க. இங்கே டோருக்கு வந்து ஒரு கிரானைட் ஃபினிஷிங். அப்புறம் இங்கே வந்து ஒரு சிட்டிங் ஏரியா இருக்குது. நம்ம வந்து இதை வந்து வுட்டில் பண்ணும்போது என்னன்னா காற்று மழைக்கு வந்து உங்களுக்கு பாதிப்பாகும். இதே நீங்கள் வந்து பிரிக் ஒர்க் பண்ணி கிரானைட்டில் போட்டிங்கன்னா லைஃப் காலத்துக்கு வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உட்காந்து ரிலாக்ஸாக ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு, ஒரு சண்டே டைமில் வந்து ஃப்ரீயாக சிட்டியில் என்ன நடக்குது பார்த்துக்கிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியம் லுக்காக இருக்குது. ஆமா, ப்ரீமியம் லுக்கா இருக்குது. இப்பவே நம்ம வந்து ஆஃப் ஃபினிஷிங்ல தான் இருக்கிறோம். இது இன்னும் ஃபுல் ஃபினிஷிங் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் பாலிஷ் பண்ண வேண்டியது இருக்குது, ஹேண்டில் பாலிஷ் பண்ண வேண்டியது இருக்குது, ஒர்க் இருக்குது. இது ஃபங்க்ஷனுக்காக தான் நம்ம இப்போ ரெடி பண்ணி இருக்கிறோம். இன்னும் வேலையெல்லாம் முடிக்கும் போது இன்னுமே உங்களுக்கு நல்ல லுக் கிடைக்கும். ஓகே, இது வந்து 60% தான் நம்ம ஒர்க் முடிஞ்சிருக்கு. இன்னும் 60 இல்லை, 90 முடிச்சிட்டோம். இன்னும் 10% ஒர்க் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கு 17 பெட்ரூம் இருக்குது. மேக்ஸிமம் வந்து 16க்கு 16 இருக்கும். இந்த ஒரு பெட்ரூம் மட்டும் 20க்கு 17 இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிச்சன் செட்டப் இருக்குது. இது எதுக்குன்னா இந்த கம்யூனிட்டி ஹாலில் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு டீ காஃபி போடணும், ஒரு சின்னதாக ஏதோ சமைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கீழேருந்து சாதனங்களை எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால இங்கே இருக்கிற அந்த பெரிய ஹாலுக்காக ஒரு கிச்சன் செட்டப் வந்து கொடுத்துருக்குறோம். இங்கே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு சின்ன பால்கனி ஏரியா மாதிரி இருக்கும். ஓகே, நமக்கு மெயினாக வந்து என்னென்னா இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டலாக வந்து ஒரு 7 சென்டில் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து உங்களுக்கு ஒரு 75 அடி வரும். அகலம் வந்து ஒரு சைடு வந்து உங்களுக்கு 38 அடியும், ஃப்ரண்ட் சைடில் வரும்போது 54 அடி வரும். ஸோ நம்ம வந்து பின்னாடி இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி 35 எடுத்துகிட்டு வர வர அகலத்துக்காக கட் பண்ணி கொஞ்சம் வெளியே எடுத்துக்கிட்டோம். பிளானிங் தான் வந்து இதில் ரொம்ப மெயினான விஷயம். இதுக்கு வந்து ஆர்கிடெக்ட் வந்து நவீனா பாலன் அப்படிங்கிறவங்க வந்து பிளான் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ சூப்பராக அதுக்கான பிளான் வந்துருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த வீட்டுக்கு டோட்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா நோரிசிஸ் சுவிட்ச் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லி அண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ஜம்முன்னு வந்திருக்கும். அப்புறம் இந்த படி இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைல்ஸ் போனால் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும். அதில் வந்து லென்த்தான வாலுக்கு நம்ம டைல்ஸ் ஒட்டும்போது அது பிரேக்கேஜ் ஆகி வெளியே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டக்கோ பிளாஸ்டிக்கில் வந்து கவர் பண்ணி அது மேலே பெயிண்டிங் கொட்டோட ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். லைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சென்சாரில் போட்டுக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஏறி இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஏறி இறங்கிக்கும். இன்றைக்கி வந்து ஷடவுன். ஸோ வந்து இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியாது. ஓகே, அப்புறம் வந்து இந்த கிரானைட் வந்து நாங்கள் போய் ஒசூரில் போய் பார்த்து எடுத்துகிட்டு வந்தோம். இந்த வீட்டுக்காரங்களை பொறுத்தளவுக்கு வந்து பிளாக் கலர் வந்து எங்கேயுமே யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ பிளாக் கலர் இல்லாமல் வந்து நம்ம வந்து படிக்கு வந்து ஒரு ஃபினிஷிங்கான டைல்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக வந்து இது வந்து அக்ஷயா கோல்டு இந்த கிரானைட் பேர். ஸோ இந்த அக்ஷயா கோல்டு தான் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து ஒசூர் போய் அங்கேருந்து நிறைய கடைகள் தேடி பிடிச்சி இந்த அக்ஷயா கோல்டு வந்து சூஸ் பண்ணிட்டு வந்தோம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் நோசிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். வந்து நம்ம டெரஸ் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மொட்டை மாடியில் வந்து 2x2 வெர்டிஃபைட் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் போட்டிருக்கிறோம். ஓகே, இது வந்து ஃப்ளோரிங் போட்டுட்டு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பாக்சி வச்சு ஃபுல்லாக வந்து கவர் அப் பண்ணிட்டோம். வாட்டர் லீக்கேஜ் வந்து உள்ளே போகாமல் இருக்கணுன்றதுக்காக. ஓகே, இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த இடம் நிற்கும் போது உங்களுக்கு அந்த கூலிங்கு எல்லாமே ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஃபுல் வெயிலில் இருக்கிறோம், ஆனால் நமக்கு வந்து எந்த ஒரு சூடுமே வரல. அதே தான் கீழே வீட்டுக்குள்ளேயுமே நம்ம பண்ணுற எல்லா பில்டிங்லையுமே வந்து கம்பல்சரி வந்து இந்த கூலிங் டைலை வந்து நம்ம போட்டுருவோம். அப்புறம் வந்து இங்கே ஒரு அழகாக ஒரு சிட்டிங் ஏரியா கொடுத்துருக்குறோம். இந்த சிட்டிங் ஏரியாவில் வந்து நம்ம உட்காந்துக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இங்கேருந்து வியூ பார்க்கும்போதே நம்ம சிட்டியோட வியூவை நல்லா. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரியான ஒரு ஏரியா. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்மாண்டமான வீடாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு வீடு பண்ணும்போது வந்து அது நம்மளால எவ்வளோ பிரம்மாண்டமாக கொடுக்க முடியுங்கிறது தான் கான்செப்ட்டுங்க. ஓகே, மொட்டை மாடி பேரப்பட் வால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாப்பே வந்து கிரானைட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, உங்களுக்கு மழை தண்ணி உள்ளே போகிறதோ அதை எந்த பிரச்சனையுமே இதில் வராது. சூப்பர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்யார்டு கீழேருந்து நீங்கள் ஒரு கோர்ட்யார்டு பார்த்துருப்பீங்க. அந்த கோர்ட்யார்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டஃபன் கிளாஸ் போட்டு கவர் அப் பண்ணியிருக்கிறோம். உள்ளே வந்து லேசர் கட்டிங்கில் வந்து டிசைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். இப்போ என்ன ஒன்றா வீட்டுக்குள்ளே இருந்து வரக்கூடிய ஏர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதுக்காக நம்ம வந்து ஒரு ஏர் வெண்டிலேஷனுக்காக ஒரு பைப்ஸ் கொடுத்துருக்குறோம். இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 ஒரு 8 பைப் இருக்குது. ஸோ வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு ஏர் வெண்டிலேஷன் வந்து வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வந்து சர்க்குலேஷன் உங்களுக்கு நல்லா இருக்கும். சூப்பர். அப்புறம் வந்து மொட்டை மாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உட்டன் கலர்டு யூபிவிசி விண்டோ வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு வந்து மழை பெஞ்சாலும் எது பண்ணாலும் இது ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி வந்து மொட்டை மாடிக்கு வெளியே வர்றதுக்கு வந்து ஸ்டீல் டோர் வந்து கின்சா அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வந்து நம்ம வந்து ஸ்டீல் டோர்ஸ் வந்து போட்டிருக்கிறோம். அப்புறம் நீங்கள் நிறைய யூடியூப்லலாம் கூட பார்த்துருப்பீங்க, ஃபோல்டபுள் ஸ்டெயர் கேஸ் வந்து கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு தேவைப்படும் போது இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லாட்டி அதை கழட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து மொட்டை மாடிக்கு மேலே போக போகிறோம். மொட்டை மாடியில் இருக்கிறோம். மொட்டை மாடியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே போகிறதுக்கு வந்து ஒரு ஸ்டெயர் கேஸு அதை வந்து காங்கிரீட்டில் வந்து நம்ம வந்து டேங்க் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறோம். உள்ளே பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிறோம்.
2 டேங்கை உள்ள வந்து செப்பரேட் பண்ணி 2000 லிட்டருக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகே. ஸோ இது காங்கிரீட்டில் இருக்கும்போது வந்து இங்கே மோஸ்ட் ஆஃப் த வீடு வந்து டேங்க் இதில் போகிறப்ப காங்கிரீட்டில் போகிறதுக்கு ரீசன் என்னென்னா அந்த வாட்டரோட பியூரிஃபை தான். வெயில்னால வந்து டேங்க்லாம் நிறைய அஃபெக்ட் ஆகி வாட்டரில் கலந்துரும். ஸோ ரொம்ப வந்து இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு காங்கிரீட் டேங்க் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். என்ன ஒன்று இதுலேயுமே வந்து நம்ம வந்து க்ளீனிங் வந்து கரெக்டாக பண்ணணும், இல்லாட்டி அது பாசம் பிடிச்சிரும். ஸோ எல்லாத்துலேயும் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. வந்து இங்கே மொட்டை மாடியில் வந்து ஒரு இந்தியன் டைப் டாய்லெட் வச்சுருக்குறோம். வெளியவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேசின் ஏரியா இருக்குது. அப்புறம் வந்து வாஷிங் மிஷின் யூனிட் வந்து இந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு வாஷிங் மிஷின் அண்ட் இது ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருவோம். ஸோ டெரஸில் வந்து நீங்கள் துணி துவைக்கிறதுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து வெளியில் ஒரு துவைக்கிற கல் கொடுத்துருக்குறோம். ஸோ இங்கே துவைச்சி காய போடுறதுக்கு எல்லா வசதியும் உங்களுக்குள்ளே வந்துடும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம டீட்டெயிலாக எல்லாமே பார்த்து தான் பண்ணுறோம் அப்படிங்களா? ஆமாம் ஆமாங்க. நம்ம வந்து மெயினாக வந்து என்னென்னா லைஃபு, அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மணி, இதுக்கு வந்து வேல்யூபிளான திங்ஸை வந்து நம்ம வந்து அவுட்புட்டாக பார்க்கும்போது நமக்கும் நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்கிறதா நம்ம கான்செப்ட்டு. எல்லாமே பார்த்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் நம்ம பார்த்து பண்ணுறது தான் நம்மளோட ஸ்பெஷல்.